டிசம்பர் மாதத்தில் துளாராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குருவும் சிவனும் சூரியனும் பார்க்கறதுனால சிவராஜயோகம் இருக்கிறதுனால அரசாங்கத்தோடு இருந்துகிட்டு இருந்த லிட்டிகேஷன்ஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தோட ஒரு அனுகூலமான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த துளாராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய தலைவருடைய கடைக்கன் பார்வைப்பட்டு புதிய பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசு தொடர்புடைய கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் துளாராசி சேர்ந்தவங்களுக்கு 6ல் ராகு பகவான் இருக்கிறதுனால வேலையில் இதுவரையிலும் பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர உத்தியோகத்தில் பர்மனெண்ட் ஆகாதவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகவும், அதே போல் பதவி உயர்வு கிடைக்காதவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த துளாராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதத்தில் கிடைக்கும். அதே போல் 8ல் மறைந்திருக்கிற குரு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால அந்தந்த கிரகங்கள் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால அந்தந்த கிரகங்கள் அந்த இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது நிலை அப்படின்றதுனால கேட்ட இடத்துல பணம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் பண்ணக்கூடியவங்களுக்கு லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷனில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க துளாராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய மாதம்னு சொல்கிறோம்.